கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, இந்த சபையில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி எனக்கு கொடுத்த போதகர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்மளை ஏற்படுத்தினதே அவருடைய கனத்தை, அவருடைய மகிமையை சொல்லும்படியாக ஏற்படுத்தப்பட்ட ஜனம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துல என்ன இருக்குது? விடுதலை இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு விசை கரங்களை உயர்த்தி விடுதலையின் ஆவியானவர் இந்த இடத்துல ஆளுகை செய்வாராக. ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அப்போ எங்கள் ஆற்றல் அல்ல, நீர் நிறைவானவர் எங்கள் இடத்துல ஆளுகை செய்வீராக. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துல விடுதலை இருக்கிறது. கட்டுகள் அறுக்கப்படுகிறது ராஜா. கர்த்தருடைய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், என்னை அபிஷேகம் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. துயரப்பட்டவர்களுக்கு அப்பா ஹல்லேலூயா ஆனந்த தைலத்தை கொடுப்பதற்காகவும், ஹல்லேலூயா அப்பா ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுப்பதற்காக, ஹல்லேலூயா அந்த காலை நேரத்தில் யாரெல்லாம் தாகத்தோடு வந்திருக்கிறார்களோ அவங்களிடத்துல தேவனுடைய வார்த்தை கடந்து செல்லட்டும், இருதயங்களை சுத்திகரிக்கட்டும், இருதயங்களை அப்பா கர்த்தர் பக்கமாக, ஜீவனுள்ள தேவன் பக்கமாக திரும்புவதாக இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வார்த்தையை அனுப்பி காயங்களை இந்த காலை நேரத்தில் கட்டுவீராக ராஜா. உம்முடைய வல்லமையுள்ள பிரசன்னத்துக்குள்ள என்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன். தேவன் நீர் மறைத்து நீர் என்னிடத்துல நீர் பேசுவீராக. இங்க வந்திருக்கிற ஜனங்களிடத்துல நீர் பேசுவீராக. தேவன் இது மனுஷனுடைய வார்த்தையாக அல்ல, என்னுடைய தேவன் என்னோடு பேசினார் என்று இந்த இடத்துல இருந்து கடந்து போகும்படி தேவன் தாமே கிருபை செய்ய வேணுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபைக்கு என்னையும் அப்பா உம்முடைய சபையும் என்னை தாழ்த்துகிறோம் ராஜா, தாழ்த்துகிறோம் அப்பா. நீர் உயர்த்தப்படுவீராக, நீர் மகிமைப்படுவீராக. எல்லா துதிகான மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். ஹல்லேலூயா. கர்த்தராகிய நசரேயனாகிய கர்த்தர் இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் என்ன பண்ணியிருந்தாரா? அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. அவர் நம்ம மேல் இருக்கும்போது, ஹல்லேலூயா, இயேசுவின் மேல் இருந்த அதே அபிஷேகம் தான் இந்த ஆண்டில் கர்த்தர் நம்மளுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், நமக்கும் நம்ம சபைக்கும் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. அபிஷேகம் என்னது? எதுக்காக? லெக்கை அடையத்தக்க அபிஷேகம். இயேசுவுக்குள்ளே இருந்த அதே அபிஷேகம் தான் நீங்கள் சிறியவரானாலும் நீங்கள் பெரியவரானாலும், பலன் உள்ளவர்களாக இருந்தாலும் பலனற்றவர்களாக இருந்தாலும், உங்களுக்குள் கிரியை செய்கிற வல்லமையின்படியே நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக உங்களுக்குள்ள ஹல்லேலூயா பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வருஷம் எனக்காக கர்த்தர் வைத்த இலக்கை நான் அடையத்தக்க அபிஷேகம் என்மேல் இருக்கிறது. ஹல்லேலூயா. என்மேல் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வருஷத்தை ஆரம்பிக்கும் போது பல எதிர்பார்ப்புகளோடு, பல கனவுகளோடு நம்ம எடுத்த அந்த வாக்குத்தத்த வசனம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறணும்னு ஆசைப்பட்டு வருவோம். ஆனால் ஒன்று மறந்துடாதீங்க, நீங்கள் எடுத்த ஒரு வாக்குத்தத்த வசனம் மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற தீர்மானத்தை நிறைவேற்றும்படி உங்கள் மேலே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இறங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், தாவீதின் சகோதரர்களுக்கு முன்பாக தாவீதின் தலையை சாமுவேல் தீர்க்கதரிசி போய் அபிஷேகம் செய்யும்போது அந்த நாள் முதற்கொண்டு தேவ ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார். ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் விரும்புகிறீங்க? அதே ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இருக்கும்போது எனக்குள்ள விடுதலை இருக்கிறது. அவர் இருக்கும்போது எல்லா தடைகளையும் தாண்டத்தக்கதான அபிஷேகம் என் மேல் இருக்கிறது என்று எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உற்சாகமாக சொல்லுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், என்னை அபிஷேகம் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. துயரத்தின் ஆவிக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 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 ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின்
துதியின் உடையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சியோனில் துயரப்படுகிறவர்களை ஆறுதல் செய்வதற்காகவும் கட்டுண்டவர்களை விடுவிக்குவதற்காகவும் என் மேல் அபிஷேகம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இது என்னால் ஆவதல்ல. சொல்லுங்க, என்னால் ஆவதல்ல, என் மேல் இருக்கிற பரிசுத்த ஆவியினால் ஆகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பித்து சொல்லும் போது நான் சொன்னேன், நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஏற்படுத்தினது அவருடைய மகிமைக்காக, அவருடைய சித்தத்துக்காக. நம்ம யோசனைகள் பல இருக்கும். வருஷத்தை ஆரம்பிக்கும் போது இதை நான் செய்யணும், இதை போன வருஷம் எல்லாம் நான் செய்ய மறந்துட்டேன், இந்த காரியத்தை இந்த வருஷத்தில் நான் செய்து முடிக்கணும்னு நம்ம நினைப்போம். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவருடைய சித்தத்தை நாம் செய்கிறதே நம்ம அன்றாட என்னதான் போஜனமாக இருக்கணுமா. ஹல்லேலூயா. அவருடைய சித்தத்தை செய்யும் போது தான் அவருக்கு கனமும் மகிமையும் உண்டாகிறது. நம்மளுடைய நினைவுகள் அல்ல, அவருடைய நினைவுகள் நம் வாழ்க்கையில் நிறைவேறும் போது அது கர்த்தருக்கு கனத்தையும் மகிமையும் கொடுக்கும். ஹல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்லுகிறார், எரேமியா 29வது அதிகாரத்தில், நான் உங்கள் பேரில் வைத்திருக்கிற நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள், தீமைக்கானவைகள் அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற நினைவுகள் இந்த 2025வது வருஷம் என் வாழ்க்கையில நிறைவேறுவதாக. சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறுவதாக. ஹல்லேலூயா. மார்க் புத்தகம் 10வது அதிகாரம், அந்த இடத்துல நம்ம ஒரு குருடனை பற்றி பார்க்கிறோம். அந்த குருடனுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா, அவன் வழியோரங்களில் அமர்ந்து அவன் என்ன பண்ணிட்டு இருந்தானா, பிச்சை எடுத்து கொண்டு இருந்தானா. ஹல்லேலூயா. இந்த நாளில் நம்ம படித்த வேத பகுதி சங்கீதம் 109வது அதிகாரம் கடைசி வசனத்தை படிப்போமாக. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டவர்கள் எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி, எளியவரின் ஆத்துமாவை ரட்சிக்கும்படி அவர் அவன் வலது பார்சத்தில் நிற்பார். ஹல்லேலூயா. அவர் அவன் வலது பார்சத்தில் நிற்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு சிலரோட வாழ்க்கையில கர்த்தருடைய நோக்கங்கள், திட்டங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கிறது மெய்தான். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கே தெரியும், இதுக்கு மேலே இந்த காரியம் மாறாது, இந்த காரியம், இந்த சூழ்நிலை என்ன பண்ணாது, மாறாது. ஏன்னா எதுவுமே பண்ணி என்ன ஒன்றுமே நடக்கலை. ஏன்னா ஒரு கர்த்தர் நம்மளுக்கு ஒரு இலக்கை வைத்திருக்கிறார். அந்த இலக்கை நோக்கி தான் நம்ம என்ன பண்ணணுமா, ஆசையோடு தொடரணும். ஆனால் என்னிடத்துல சில பலவீனங்கள் இருக்குது, என்னிடத்துல சில குறைகள் இருக்கிறது. இந்த குறைகளையும் இந்த பலவீனங்களையும் இந்த தடைகளையும் தாண்டி வருவதற்கு எனக்கு என்ன பண்ணல, எனக்கு பலன் இல்லை. என்னுடைய ஆற்றல் குறைந்ததாக இருக்குது, என்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டதாக இருக்குது. இனி காலையில் எவ்வளோ பேர் அப்படி நினைக்கிறீங்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் மேலே ஒரு ஆக்கினை தீர்ப்பு தீர்க்கப்பட்டு இருக்கிறது. இது இட் இஸ் டன், இட் இஸ் ரிட்டன் ஆஃப், இதோடு முடிந்தது. இந்த காரியம் உன் கையை விட்டு விலகி போனது, உன்னால் எதுவும் செய்ய முடியாதுன்னு எழுதப்பட்ட எல்லா ஆக்கினை தீர்ப்புகளையும் ஹல்லேலூயா அவர் உங்கள் வலது பாரிசத்தில் வந்து நின்று உங்களை ரட்சிக்கும்படி கர்த்தர் இந்த காலை நேரத்தில் கடந்து வருகிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் அருகே வந்து நின்று உங்கள் காரியங்களை அவர் கரத்தில் எடுத்து ஹல்லேலூயா எது உங்களுக்கு எதிராக இருந்ததோ அதை திருப்பும்படி கர்த்தர் ஹல்லேலூயா செய்ய போகிறார். அப்படி செய்யும் போது தான் அவர் நாமம் மகிமைப்படும். இந்த ஜனத்தை என் மகிமைக்காக ஹல்லேலூயா நான் ஏற்படுத்தினேன். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு பத்தேமை குருடன் இருந்தான். இவனையும் கர்த்தர் அவருடைய மகிமைக்காக தான் என்ன பண்ணாரு, உருவாக்கி இருந்தார். ஹல்லேலூயா. அவன் பிறவிலிருந்து குருடனாக இருந்தானான்னு நமக்கு தெரியாது, வேதம் சொல்லலை. 47வது வசனத்தில் 46வது அதிகாரத்தில் எரிகோவுக்கு வந்தார்கள். அந்த இடத்துல திரளான ஜனங்கள் அங்கே என்ன பண்ணியிருந்தாங்களாம், உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த பத்தேமை குருடனை பற்றி பல பிரசங்கங்களை நம்ம கேட்டிருக்கோம். உங்கள் யாருக்கும் இது புதுசு இல்லை, உங்கள் எல்லாருக்கும் தெரிந்தது தான். ஆனால் சில காரியங்களை இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் உங்களுக்கு நினைப்பூட்டும்படி சில காரியங்களை முன்வைக்கிறார். ஹல்லேலூயா. எந்தெந்த காரியங்கள் பலவீனமாக இருக்கிறோம், எந்தெந்த காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் குறைகளாக இருக்கிறதோ, நமக்கு தேவன் வைத்திருக்கிற லெக்கை அடைய விடாதபடி தடைகளாக இருக்கிறதோ, அதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் இறங்கும் போது அதை காரியங்களை வாய்க்க செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இது ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு பகுதி தான், ஆனால் கர்த்தர் பல காரியங்களை இந்த பகுதியில் பேசுகிறார். முதலாவதாக நம்ம பார்க்கிறோம், இவன் ஒரு குருடனாக இருந்தான். ஹல்லேலூயா. இந்த குருடன் பிறவி குருடன் தெரியல, ஆனால் அந்த குருடனுடைய அவனுக்கு எல்லாமே நல்லா இருந்தது. கை இருந்தது, கண் இருந்தது,
ஆனால் கால் இருந்தது, அவனுக்கு சரீரத்தில் எந்த குறைகளும் இல்லை. ஆனால் பார்வை மாத்திரம்தான் என்ன இல்லை, எல்லாமே இருந்தது. ஆனால் அந்த காலத்தில் இப்படிப்பட்ட நபர்கள் மேலே இப்படி ஒரு குறைகள் இருக்கும்போது அவர்கள் எப்படி சமுதாயம் அவங்களை அழைக்குமா, அவங்க தீண்டப்பட்டவர்கள், அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஏதோ ஒரு சாபம் அவங்க வாழ்க்கையில் இருக்கிறது. ஊனமானவர்கள் கூட கைகள் கால்கள் இல்லைனாலும் ஏதோ ஒரு வேலை செய்து பிழைப்புக்கு அவங்க என்ன பண்ணிடுவாங்க, வந்துடுவாங்க. ஆனால் கண் குருட பார்வை இல்லைன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் பல இடங்களில் நிந்தையும் அவமானம். ஏன்னா மற்றவர்களுடைய இரக்கத்தை நாடி தான் அவங்க வாழ்க்கை நகர்ந்து கொண்டு இருக்கும். யாராவது அவங்க கரத்தை பிடித்து கொண்டு போனாதான் இங்கேருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு அவங்க போக முடியும். எல்லா நேரமும் கூட இருக்கிற மனுஷர்கள் இருக்கிறாங்களா? நம்ம கூட இருக்கிற சொந்தங்களே என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு டைம் இருந்தால் தான் நம்ம கூட என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. ஆனால் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் மற்றவர்களுடைய இரக்கத்தையே தேடிக்கொண்டே இருந்தான். ஹல்லேலூயா. அவன் இரக்கம், யாராவது இந்த மனுஷன் என் மேலே இறங்க மாட்டாங்களா? ஏன்னா இந்த வழி அருகே போய் உட்காரது கூட அவனே போயிருக்க மாட்டான். யாரோ ஒருத்தவங்க போகிற வழியில் அவனை என்ன பண்ணிடுறேன், போய் உட்கார வைத்துட்டு போயிருப்பாங்க. அந்த தருணத்தில் ஹல்லேலூயா அவன் கேள்விப்படுகிறான், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து அந்த வழியில் வருகிறார். ஹல்லேலூயா. அவர் எதற்காக வருகிறார்? ஹல்லேலூயா. நன்மை செய்வதற்காகவும் பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை, அகப்பட்டவர்களை விடுதலையாக்கவுமாக ஹல்லேலூயா அவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை கேள்விப்படும் போது அங்கே ஒரு பெரிய ஆரவாரம் இருக்குது. ஏன்னா அந்த இயேசு சாதாரணமானவர்ல. அங்கே இருந்த ஜனங்களுக்கு இவர் தேவனை பார்க்கிறத விட இவர் ஒரு அற்புதர். ஹீ இஸ் அ மிரக்கிள் ஒர்க்கர். அவர் வந்தால் காரியங்கள் மாறும். கல்யாண வீட்டில் திராட்சரசம் இல்லாமல் போச்சுன்னா வெறும் தண்ணீரை அவர் என்ன பண்ணுவார், திராட்சரசமாய் மாற்றுவார். அப்படின்ற அற்புதராக தான் இவங்க என்ன பண்ணாங்க, பார்த்தார்கள். ஆனால் அந்த நேரத்தில் இவன் உட்கார்ந்து இருக்கும்போது அவன் கேள்விப்படுகிறான், இந்த இயேசு அந்த வழியில் வருகிறார்னு. உடனே அவன் என்ன செய்கிறான், இவ்வளோ நேரம் பிச்சை கேட்டு கொண்டு இருந்த மனுஷனுடைய ஜெபம் மாறிடுச்சு. ஹல்லேலூயா. இயேசு வந்து விட்டார், இயேசு என் சமூகத்தில் இருக்கிறார் என்பதை உணர்ந்தவுடன் அவனுடைய ஜெபம் மாறிடுச்சு. என்ன சொன்னான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். ஹல்லேலூயா. He said, Jesus son of David have mercy on me. இவ்வளவு வருஷங்கள் மற்ற மனுஷர்களுடைய இரக்கத்தை நாடி தேடி நின்று கொண்டிருந்த இதே மனுஷன் இன்று தெரிந்து விட்டது, இவர் சாதாரண அற்புதர் மாத்திரம் இல்லை, ஹல்லேலூயா, இவர் தாவீதின் குமாரன், எனக்கு இறங்குவீராக என்று அவன் என்ன பண்ணான், கேட்டான். ஹல்லேலூயா. கேட்ட உடனே ஜனங்க எல்லாம் சரி, ஒரு குருடன் உட்காந்துருக்கான் கத்துறான்னு சொல்லி என்ன பண்ணாங்களா, வழி கொடுத்தாங்களா? வழி விடவே இல்லை. வேதத்தில் போட்டிருக்க அவனுக்கு முன் சென்றவர்கள். லூக்கா 18வது அதிகாரத்தில் இந்த பகுதியை நம்ம பார்க்குறோம். அந்த இடத்துல பார்க்குறோம் 18வது அதிகாரம் 38வது வசனத்தில், முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை என்ன பண்ணாங்களாம், அதட்டினார்கள். ஆனாலும் அவன் என்ன பண்ணானா, கடைசி வசனம், அவன் மிகவும் அதிகமாய் என்ன பண்ணானா, கூப்பிட்டான். முதலாவதாக இந்த விடுதலையை, இந்த குறைகளிலிருந்து விடுதலை ஆக வேண்டும்னா முதலாவதாக இன்னைக்கு நம்ம பிரச்சனை என்னென்னா, நமக்கு என்ன குறையோ அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம், பார்ப்போம். இவனுக்கு பிரச்சனை என்ன, கண்ணில் பார்வை இல்லை. ஆனால் முதலாவதாக அவன் செய்தது என்னன்னா, அவனால் முயன்றதை அவன் செய்தான். என்ன அவனால் முயன்றதை செய்தான்? அவனுக்கு கண்ணில் தான் பார்வை இல்லை, காதுகள் கேட்டது, அவனுடைய வாய் என்னது, பேசுச்சு. அதனால தான் அவன் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே, நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும், மார்க்கில் படிக்கிறோம், கேள்விப்பட்ட உடனே தன்னால் முயன்றது ஒன்று தான், இருந்த இடத்துல இருந்து ஹல்லேலூயா தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று கேட்டான். இன்னைக்கு இந்த கர்த்தர் நம்மளுக்கு அநேக காரியங்களை நம்மளுக்கு வாய்க்க செய்திருக்கிறார், நன்மைகளை தந்திருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு பலவீனம், ஒரு சோர்வு, ஏதோ ஒன்று முடக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு நம்ம அறிந்தோன்னா, நம்ம ராத்திரி காலையிலேருந்து ராத்திரி வரை அதே தான் நம்ம என்ன பண்ணுவோம், தியானிச்சுட்டே இருப்போம். இந்த காரியம் மாறுச்சுன்னா போதுமே, அதற்காக தான் ஜெபமே. ஆனால் முதலாவது தன்னால் முயன்றதை வைத்து அவன் கர்த்தரை நோக்கி தேடினான். ஹல்லேலூயா. அவனுக்கு செவிகள் கேட்டுட்டு இருந்தது, அடுத்தது அவனுடைய வாய் விரிவாய் திறந்து, அப்பவும் தடைகள் வருது. நீ பேசாமல் இருக்கும்படி அவனை என்ன பண்ணாங்க,
அதட்டினார்கள். ஆனால் வேதத்தில் பார்க்கிறோம், அவனுக்கு ஒன்று மாத்திரம் தெரிந்தது, இவர் சாதாரண அற்புதர் மாத்திரம் அல்ல, எனக்கு இறங்குகிற தேவன். மனுஷருடைய இரக்கங்கள் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. ஆனால் என் தேவாதி தேவன் எனக்கு இறங்கினால், ஹல்லேலூயா, அவன் உட்கார்ந்து அவன் வாழ்க்கை பிழைப்புக்காக தான் என்ன பண்ணிட்டு இருந்தான், பிச்சை எடுத்து கொண்டு இருந்தான். அந்த பிச்சை எடுக்கிற பணத்தை வச்சு அவன் என்ன பண்ண முடியும், ஒரு நாள் 2 நாள் என்ன பண்ண முடியும், இருக்க முடியும். ஆனால் இந்த தேவன், இந்த தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கினால், ஹல்லேலூயா, மாறவே முடியாது என்று தீர்க்கப்பட்ட அந்த காரியத்தை என் கர்த்தர் என் அருகே வந்து நின்று காரியங்களை மாற்றுவார் என்பதை அறிந்தான். ஹல்லேலூயா. அவன் லூக்கா 18வது அதிகாரத்தில் 36வது வசனத்தில் பார்க்கிறோம், இயேசு அந்த வழியிலே போகிறார் என்று கேள்விப்பட்டா. அப்போ இவன் இந்த நிலைமையில இருப்பதை அவர் அறிந்திருந்தாரா, அறியலையா? அறிந்திருந்தாரா. ஆனால் ஏதாவது செய்தாரா இயேசு? செய்யலை. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம இருக்கிற நிலைமையை அவர் அறிந்திருந்தார். 38 வருஷம் ஒரு மனுஷன் பெதஸ்தா குளத்தில் இருந்ததை அவர் அறிந்திருந்தார். அவன் உட்கார்ந்திருந்ததை அவர் அறிந்து அவனை கண்டு வந்தாராம். அப்போ ஏன் இந்த மனுஷன்கிட்ட வரல? இவன் கத்துறான், மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான் என்று நம்ம படிக்கிறோம். ஆனால் இந்த இயேசு இவன் அருகே வருவதற்கு அவன் இன்னும் அதிகமாய் கூப்பிட வேண்டியதாக இருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளோடு கேட்கிறார், ஹல்லேலூயா, உனக்கு குறைகள் இருக்கிறது உண்மைதான், உனக்கு பலவீனம் இருக்கிறது உண்மைதான், உன்னுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்காமல் இருக்குது, இது மாற்றப்பட முடியாது என்று தீர்க்கப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா. ஆனால் போகிற இயேசு மறுபடியும் கடந்து வந்து அவன் அருகே நின்று உனக்கு ரட்சிக்கும்படி அவருடைய வலது கரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த இடத்துல பார்க்கிறோம், மார்க் 10வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், அவர் போன இயேசு என்ன பண்றாராம், திரும்பி வந்து இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். ஹல்லேலூயா. இன்னொரு அழகான காரியம் ஒன்று சொல்றேன், எந்த மனுஷர்கள் அவனை அதட்டினார்களோ அவர்களையே இவர் அழைத்து வரும்படி செய்தார். ஹல்லேலூயா. எந்தெந்த காரியங்கள் உங்களை கட்டி வைத்து நீ பேசாத, நீ ஜெபிக்காத, நீ வேதத்தை வாசிக்காத, நீ செய்து ஒன்றுக்கும் யூஸ் இல்லைன்னு சொல்கிறாங்களோ அந்த காரியங்களை வைத்தே அவர் வரவழைத்து, ஹல்லேலூயா, அவர் மகிமைக்காக அவர் பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. எந்தெந்த காரியங்களை உங்கள் வாயை கட்டி வைத்திருக்குதோ, உங்கள் ஜெபிக்க விடாதபடி, கர்த்தர் சமூகத்தை தேட விடாதபடி, அந்த வழி அருகில் உட்கார்ந்துருந்தவங்க இவர் மாட்டம் உட்கார்ந்துருக்க மாட்டாங்க, நிறைய பேர் உட்கார்ந்துருப்பாங்க. அந்த வழியில் இவர் வர்றாருன்னு கேள்விப்பட்டு எவ்வளோ ஆரவாரம், எவ்வளோ ஜனங்கள் இருந்தாங்க. ஆனால் இவன் அருகே மட்டும் வந்து இயேசு நின்றார். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் இயேசு உங்கள் சமூகத்தில், அவருடைய சமூகத்தில் நீங்கள் நிற்கிற இடத்துல, நீங்கள் கூப்பிடுகிற இடத்துல அவர் வந்து நிற்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்? அதிகமாய் கூப்பிடணும். ஃபர்ஸ்ட் நம்மளால் முயன்றதை முதலாவது செய்யணும். அடுத்தது அவர் நிற்கிற வரை நாம் கூப்பிட்டு கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏன் ஜெபங்கள் நின்று போயிடுச்சு? ஏன் நம்மளுடைய தியானம் நின்று போச்சு? ஏன் கர்த்தருக்கு தேடுகிற அந்த தேடல் நின்று போச்சு? ஏனோதானோ நம்ம சபைக்கு வார்த்தையை கேட்டுட்டு கை தட்டிட்டு நம்ம போயிடும். சில நேரத்தில் ஒரு ஆவிக்குரிய வறட்சி, இவன் கண்கள் குருடாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இவன் சுற்றி இருந்தவர்களுக்கு எல்லாருக்கும் கண்கள் இருந்தும் இவர் தேவனுடைய குமாரன் என்பதை அவங்க என்ன இல்லை, அறியாமல் இருந்தாங்க. அவன் வெறும் அற்புதர் என்று தான் அறிந்திருந்தாங்க. ஆனால் இவனுக்கு ஒரு பார்வை இருந்தது, யாரு? இவர் ஆண்டவர். அதனால சொல்றார், ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது, என் வாழ்க்கை மாற முடியாது என்று இருக்கிற அந்த தீர்ப்பை மாற்றக்கூடுமானால் இந்த நேசர் இயேசு மாத்திரமே என்று அவன் அறிந்திருந்தான். ஹல்லேலூயா. அதனால் முன்னிலும் அதிகமாய் அவன் என்ன பண்ணானா, எவ்வளோ தடைகள் வந்தோம் அவன் என்ன பண்ணானா, கூப்பிட்டு கொண்டே இருந்தான். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம், அவனுக்குள்ளே இருந்த விசுவாசம் அதிகமாய் கூப்பிட்டான். அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம், அழைத்து வரும் சொன்னபோது உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவிடத்தில் வந்தான். ஹல்லேலூயா. சுகத்தை பெற்றானா? பார்வை அடைஞ்சிட்டானா? இல்லை. ஆனால் அதற்கு முன்பாகவே அவனுடைய விசுவாசம் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டது. இந்த போட்டிருக்க இந்த மேல் வஸ்திரம் எனக்கு
தேவையில்லை. இந்த மேல் வஸ்திரம் போட்டு இருக்கிற வரைக்கும் நான் ஒன்றும் அந்த சாபத்தில் அந்த நுகத்தில் தான் இருக்கிறேன். இந்த மாற்றக்கூடாத தீர்ப்பு என் மேல் எழுதப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த மேல் வஸ்திரத்தை, ஏன்னா இப்போ நான் சந்திக்கிறது அற்புதர் அல்ல, ஆண்டவரை நான் சந்திக்கிறேன். ஹல்லேலூயா. என் அருகே என்னை அழைத்து வா என்று சொன்னது யார் தெரியுமா? ஆண்டவர். ஹல்லேலூயா. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஹல்லேலூயா. அவர் சொல்கிற அந்த மேல் வஸ்திரத்தை என்ன பண்ணானா, தூக்கி எறிந்து விட்டு என்ன பண்ணுறான்? இயேசுவினிடத்தில் வந்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு சில போர்வைகளை நம்ம போட்டுக்கொண்டு நம்மளே ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மளோடு பேசுகிறார். அந்த விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த போர்வை, எந்தெந்த போர்வைக்குள்ளே நம்ம மறைந்து கொண்டு இருக்கிறோமோ, நான் எல்லாரும் செய்கிற மாதிரி தான் நானும் இருக்கிறேன், எல்லா பாவம் செய்கிறது போல தான் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த பலவீனங்களை நாம் மறைத்து கொண்டு இருக்கிறோம்ல, அந்த பலவீனத்தின் போர்வையை நாம் தூக்கி எறிந்து விட்டு என் நேசரால் எல்லாம் முடியும். ஹல்லேலூயா. என் நேசரால் எல்லாம் முடியும். ஹல்லேலூயா. இயேசுவின் இடத்துல அவன் வந்தான். ஹல்லேலூயா. அவன் இயேசுவின் இடத்துல வந்து என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரத்தில் கர்த்தர் நம்மக்கிட்ட கேட்குறார், உனக்கு என்ன வேண்டும்? அவர் கேட்குற அந்த வார்த்தை, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறார். 51வது வசனத்தில் இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்துலையும் இந்த 2025வது வருஷம் இந்த 2வது ஆராதனையில் கர்த்தர் உங்களிடத்தில் கேட்குறார், நான் என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன செய்ய வேண்டும்? சில நேரத்தில் கர்த்தர் நம்மக்கிட்ட கேட்கும்போது அவர் கரெக்டான கேள்வி கேட்பார், நம்ம தப்பான பதில் சொல்லிடுவோம். இவ்வளோ நாள் என்னை பாடு அனுபவிக்க வச்சிங்களே, ஏன் வச்சிங்க? இதுக்கு நியாயம் இல்லையா அப்படின்னு நம்ம கேட்போம். இது எவ்வளோ நாள் இப்படி இருக்கும்? சரி, கூட அட்லீஸ்ட் ஒரு ஆள் உதவிக்கு எனக்கு ஒரு ஆள் இருந்தால் போதும். அவன் என்ன கேட்டிருக்கலாம், என் கூட உதவிக்கு ஒரு ஆள் இருந்தால், எனக்கு ஒரு உதவிக்கு ஒரு ஆள் கொடுங்கன்னு கூட என்ன பண்ணியிருக்கலாம், கேட்டிருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. ஹல்லேலூயா. என் மேல் ஒரு நுகம் இருக்குது, இந்த பலவீனம் என்னை பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கிறது, நான் பிழைப்புக்காக தான் பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறேன், ஆனால் என் பார்வை மட்டும் நான் பெற்றுவிட்டால் என்னுடைய காரியங்கள் எல்லாம் மாறும். ஹல்லேலூயா. எந்தெந்த காரியங்கள் மாறாதுன்னு என்று தீர்ப்பு எழுதப்பட்டு விட்டதோ, என் பிள்ளையோட வாழ்க்கையில், என் திருமண வாழ்க்கையில் எதெல்லாம் மாறாதுன்னு நான் தீர்ப்பு எழுதப்பட்டிருக்கிறதோ, அவருடைய வலது கரம் என்னை ரட்சிக்கும்படி அவருடைய வலது பிரகாசத்திலே அவர் நிற்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ரைட் சைடில் அவர் he is coming and standing and asking you, what do you want? உனக்கு என்ன வேண்டும் என்று கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா. உடனே அவன் சொல்கிறான், நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஹல்லேலூயா. ரட்சிப்பு கர்த்தருடையது, கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரமே வரும். எந்த மனுஷனும் கொடுக்க முடியாது. எந்த மனுஷனுடைய இரக்கங்களுக்கும் ஒரு முடிவு உண்டு. இவ்வளோதான் அப்படின்னு என்ன பண்ணிடுவாங்க. சில நேரம் நம்மளை பார்த்து அவங்களால நம்மளுக்கு உதவி செய்ய முடியாது. ஆனால் நம் நேசர் அப்படி இல்லை. ஹல்லேலூயா. அவர் இரக்கத்தின் ஐஸ்வர்ய சம்பந்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அண்டையில் வந்தவர்களை அவர் அதிகமாய் கூப்பிடும்போது கூப்பிட ஹல்லேலூயா, அவருக்கு சொன்னது அந்த இடத்துல பார்வை அடைந்தது மட்டும் இல்லை, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. he said you are made whole. இங்கிலீஷில் போட்டிருக்க, நீ முழுமையான ரட்சிப்பை பெற்றுக்கொண்டா. நீ வெறும் இதை மட்டும் பார்வையை மட்டும் நீ பெற்றுக்கொள்ளலை, உன்னுடைய முழுமையான ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. லூக்கா 18வது அதிகாரத்தில் பார்க்கிறோம், இந்த குருடன் பெற்றுக்கொண்ட அற்புதத்தை பார்த்த ஜனங்கள் எல்லோரும் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா. நீங்க பல ஜனங்களுக்கு முன்பாக அவங்க இரக்கத்தை நாடி நின்று கொண்டிருந்தீங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் அருகே நின்று உனக்கு நான் பராக்கிரமம் செய்கிறதை அவர்கள் கண்டு தேவனுடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்துவார்கள். ஹல்லேலூயா. இது கர்த்தர் செயல். இது பலருக்கு ஆச்சரியமாய் கர்த்தர் செய்ய போகிறார். ஏனென்றால் இந்த ஜனத்தை, இந்த மிரக்கல் ஏஜி சபையை அவருடைய மகிமைக்காக நான் ஏற்படுத்தினேன். ஹல்லேலூயா. அவர் மகிமை விளங்குகிற பாத்திரமாக நம்மளை பயன்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதனால நமக்குள்ள இருக்கிற, நமக்கு மேல நம்ம போர்வை போட்டு மறை
மறைத்து கொண்டு இருக்கிறோம்ல சில காயங்களை, அதை ஹல்லேலூயா இயேசுவின் நாமத்தினால் அதை தூக்கி எறிந்து விட்டு அவரிடத்துல நாம் போக வேண்டும். ஹல்லேலூயா. எரேமியா 29வது அதிகாரம் verse 13 and 14. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஹல்லேலூயா. என்னை தேடுகையில், நீங்க தேடினதுக்கு அப்புறம் இல்ல, நீ கூப்பிட்டு கொண்டே இருக்கிறல்ல, தடைகளை மீறி கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாயே, நீ ஜெபித்து கொண்டே இருக்கிறாயே, உன் விசுவாசம் குறையும் போதெல்லாம், என் பலவீனப்படுகிற நேரத்தெல்லாம் இன்னும் நான் உம்மை துதிப்பேன், இன்னும் உம்மை போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறாயே, நீ தேடுகையில் அவரை கண்டடைவாய். ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் எந்த ஒரு சூழ்நிலையும் அவனை கட்டவில்லை. பல காரியங்கள் அவனுக்கு நடுவில் இருந்தது. ஏன் ஆரவாரப்பட்டு ஜனங்கள் அந்த இடத்துல நிறைய கூச்சலும் இதோட சத்தத்தோடு இருந்த அந்த நேரத்தில் இவன் சத்தம் தொனிக்க அவ்வளோ சத்தமாக அவன் என்ன பண்ணியிருக்கிறான், கூப்பிட்டுருக்கான். ஏன்னா நான் தேடுகிற விடுதலை, நான் தேடுகிற ரட்சிப்பு இவரிடத்துல இருக்குது. ஹல்லேலூயா. அவர் எனக்கு இறங்கினால் போதும், என் சூழ்நிலைகள் மாறும். ஹல்லேலூயா. அந்த வசனத்தில் மறுபடியும் 14வது அதிகாரம் 14வது வசனம். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி, ஹல்லேலூயா, நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி, நான் உங்களை துரத்தி விட்ட எல்லா ஜாதிகளும், நீங்க எங்கெங்கெல்லாம் துரத்தப்பட்டீர்களோ சிதறடிக்கப்பட்டீர்களோ அந்த இடங்களில் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்திற்கே உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எந்த இடத்துல நீங்க துரத்தப்பட்டீங்களோ, எங்கெங்கெல்லாம் சிதறடிக்கப்பட்டீர்களோ அந்த இடத்துல இருந்து உங்களை நான் திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. திரும்பி வர பண்ணுகிறேன்னா, நீ இழந்த மகிமை, நீ இழந்த அந்த எந்தெந்த காரியங்களை நீ இழந்து போயிருக்கிறாயோ அந்த ஸ்தானத்துக்கு, அந்த ஸ்தலத்திற்கு நான் மறுபடி திரும்ப கொண்டு வருவேன். சங்கீதத்தில் 71வது அதிகாரம் 20வது வசனத்தில் அநேக இக்கட்டுகளையும், ஹல்லேலூயா, அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் கண்ட என்னை, அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களில் இருந்து ஏற பண்ணுகிற தேவனா இருக்கிறார். கரங்களை தட்டுங்க. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? எந்தெந்த இக்கட்டுகள், எந்தெந்த ஆபத்துகள் எல்லாம் நீங்க சந்திச்சிருப்பீங்க 2024வது வருஷம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை மறுபடியும் திரும்பவும் உயிர்ப்பித்து, நீ கூப்பிடும் போது உன்னால் முயன்றதை நீ என்ன பண்ண செய். உனக்கு பார்வை இல்லை, உண்மைதான். உன் கால் இருக்குது. எனக்கு கால் ரொம்ப பலவீனமாச்சு. இந்த ஒரு லாஸ்ட் 1 month ரொம்ப வலி. எனக்கு வெளியில் சொல்லவே அசிங்கமாக இருந்தது. ஏன்னா வயசானவங்க சொன்னால் பரவாயில்ல, வெளியில் சொல்லவே எனக்கு ரொம்ப அசிங்கமாக. ஏன்னா அந்த படி ஏறி எனக்கு இறங்க முடியல. ஆனால் கர்த்தர் என் கூட சொன்னார், உன்னால் முடிஞ்சதை செய்ய. நான் கரங்களை உயர்த்தி நடந்து கொண்டே ஜெபிச்சேன். என்னால் ஒரு படி கூட எடுத்து வைக்க முடியல. அந்த முட்டு பகுதி ஃபுல்லாக வீங்கி ஸ்வலனாக இருக்குது. அப்போ கர்த்தர்ட்ட கேட்டேன், என்னை ஜெபிக்க விடாதபடி இந்த தடையாக இருக்கிறது. நான் 2 மணி நேரம் டெய்லியும் நான் கரங்களை உயர்த்தி உண்மை ஆராதித்துட்டே இருக்க போகிறேன். ஆராதனை முடிஞ்ச உடனே ஜெபிப்பேன். கண்டினியூஸாக இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் கர்த்தர் செய்யும்படி எனக்கு கிருபை செய்தார். உன்னால் முயன்றதை நீ செய்யும் போது உன்னால் முடியாததை கர்த்தர் கரங்களை எடுத்து அவர் உனக்காக பராக்கிரம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னை பலவீன, என்னால் முடியாதுன்னு உன் மேலே எழுதப்பட்ட தீர்ப்புகளை அவர் கேன்சல் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் பிரசங்கம் முடியல, ஜஸ்ட் ஒரு 5 minutes. மறந்துடாதீங்க, இந்த மனுஷன் சந்தித்தது யாரு தெரியுமா? நசரனாகிய இயேசு கிறிஸ்துவை. அவரை வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் நிரப்பி இருந்தபடியினால் அந்த அபிஷேகம், இயேசுவுக்குள்ள இருந்த அந்த அபிஷேகம் இந்த குருடனை பார்க்கும்போது, ஹல்லேலூயா, எந்த கண்களும் இறங்காத கண்களின் நடுவே ஆண்டவர் அவனுக்கு இறங்கினார். ஹல்லேலூயா. எந்த காரியம் மாறவே முடியாது, என் வாழ்க்கை மாறவே முடியாது நினைத்த சூழ்நிலையை கர்த்தர் மாறினார். இந்த நாளுக்கு சொல்கிறேன், இதோட முடியல. இயேசுவுக்குள்ளே இருந்த அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறது. ஹல்லேலூயா. எவ்வளோ உற்சாகப்படணும் நம்ம, தெரியுமா? ஏன்னா இயேசுவுக்குள்ளே இருந்த அதே பரிசுத்த ஆவியானவரை தான் நமக்குள்ளே ஊற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் பலவீனர்கள் என்று தெரியும். அதனால தான் அவருக்கு காத்திருக்கும் போது நீங்கள் என்னது, பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்போது பலன் அடைவீர்கள். ஜஸ்ட் 3 காரியங்களை சொல்லி நான் டக்குன்னு முடிச்சிடுறேன். ஜஸ்ட் 3 காரியம். அப்போஸ்தலர் 1:8 நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது.
இந்த பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை ஹல்லேலூயா நீங்கள் இடைவிடாமல் கேட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளும் அந்த அபிஷேகத்தில் நிரம்ப 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 எந்தெந்த உங்கள் சரீரத்தில் இந்த குருடனுக்கு ஒரு பலவீனம் இருந்தது, என்னது? பார்வை இல்லை. ஆனால் நமக்கு நிறைய பலவீனங்கள் குறைகள் இருக்கிறது. நீங்கள் இந்த பரிசுத்தாவி உங்கள் மேல் இறங்க நீங்கள் பலன் அடைவீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் பலன் அடைந்து சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இரண்டாவதாக, அபிஷேகத்தினால நுகங்கள் முறியடிக்கப்படும். ஹல்லேலூயா. ஏசாயா 10:27 ஒரு நுகத்தை சத்துரு நம்ம மேலே போட்டிருக்கான். இதுக்கு மேலே என்னால் இந்த தீர்ப்பு நான் சொன்னேன்ல, என் வாழ்க்கை இது மாறவே மாறாது. அதுதான் நுகம். இந்த நுகம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற வரை தேவன் நமக்கு வைத்திருக்கிற லெக்கை நாம் அடைய முடியவே முடியாது. அந்த நுகம் முறியடிக்கப்பட வேண்டும் என்றால் இந்த அபிஷேகத்தை இந்த மண்ணான சரீரம் தொட வேண்டும். ஹல்லேலூயா. அது கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கும் போது, அந்த அபிஷேகம் நம்மேல் ஊற்றப்படும் போது, சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதை அவர் சகோதரர்களுக்கு முன்பாக அபிஷேகம் பண்ண அந்த முதல் நாள் முதலாக கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார். ஹல்லேலூயா. எதற்காக? ஹல்லேலூயா. அந்த கோலியாத்தை வீழ்க்கத்தக்கதான அபிஷேகத்தை அவன் மேலே ஊற்றினார். அந்த பிலிஸ்தேயர்களை அவன் சந்தித்த எல்லா அமலேக்கியரையும் ஜெயிக்கத்தக்கதான அபிஷேகம். ஏன்னா அவனுடைய வாழ்க்கையில் இவைகளெல்லாம் என்ன பலவீனங்களாக இருந்தது, தடைகளாக இருந்தது. அந்த அபிஷேகம் பரலோகமே என்ன பண்ணுச்சு? இவரை ஆத்தரைஸ் பண்ணுறது தான் அபிஷேகம். ஹல்லேலூயா. வாட் இஸ் இம்பாசிபிள் பை earthly realm is made possible by the anointing of God. ஹல்லேலூயா. எதெல்லாம் உங்கள் சரீரபூர்வமான காரியத்தில் முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை ஆத்தரைஸ் பண்ணுவதற்காக, அதை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்காக பரலோகத்திலிருந்து, ஹல்லேலூயா, சிங்காசனத்திலிருந்து, ஹல்லேலூயா, உங்களுக்கு ஒத்தாசையை வர பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். கடைசியாக இந்த நுகங்கள், இந்த நுகங்கள் இருக்கிறது உண்மைதான். ஆனால் மறந்துடாதீங்க, இந்த நுகங்கள் சில நேரத்தில் ஒன்றும் பலன் ஏசாயா 28:22 போட்டிருக்குது. இந்த நுகங்கள் இன்னும் பெரிதாகாதபடி நீங்கள் என்ன பண்ணாதீங்க, பரியாசம் பண்ணாதீர்கள். எப்போ தெரியுமா நம்ம பரியாசம் பண்ணுவோம்? தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ பலவான் என்று சொல்லும்போது, இல்லை நான் பலவீனன் தான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? கர்த்தருடைய வார்த்தையை நாம் பரியாசம் பண்ணுகிறோம். நீ 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 கடன் கொடுப்பாய், கடன் வாங்காது இருப்பாய். நான் எப்படி ஏசப்பா, எப்படி ஆண்டவரே இந்த இந்த மாதத்தை நான் ஓட்டுறது அப்படின்னு நம்ம நினைக்கும் போது, சிந்தனையில் நினைத்தாலும் கர்த்தரை பரியாசம் பண்ணுகிறோம். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 28:22, உங்கள் கட்டுகள் பலத்து போகாதபடிக்கு பரியாசம் பண்ணாதிருங்கள். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களிடத்தில் எச்சரிக்கிறார். சில காரியங்களில் நம்ம அவிசுவாச வார்த்தைகளை பேசி இந்த காரியங்கள் நடக்காது, இந்த சூழ்நிலைகள் மாறாது, எனக்கு என் குடும்பத்துக்கு நேராக என் சூழ்நிலைக்கு எதிராக எழுதப்பட்ட காரியங்கள் வாய்க்காதுன்னு பேசுகிற பேச்சு தான் என்ன ஆகுது? இந்த கட்டுகள் பலமடைய செய்கிறது. ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் நம்மளை விடுவிக்கும்படி அந்த நுகங்களை முறியடிக்கிற அபிஷேகம் நமக்குள்ள வருகிறது. ஹல்லேலூயா. கடைசியாக மூன்றாவதாக, இந்த நுகங்களை முறியடிக்கிறது மாத்திரமல்ல, ஹல்லேலூயா, வாசல்கள் பூட்டப்படாது இருக்கும்படி வாசல்களை திறக்கிறது. ஹல்லேலூயா. எந்தெந்த வாசல்கள் உங்களை அடைத்திருக்கிறதோ, தேவனுடைய லெக்கை, தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற நோக்கத்தை நிறைவேற்றப்படாதபடி வாசல்கள் பூட்டப்பட்டு இருக்கிறதோ, அந்த பூட்டப்படாதபடி திறக்கிற தாவீதின் திறவுகோலை உங்க கரத்துல கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடங்கள்ல எழுந்து நின்று